ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் அவதார் பார்த்தீங்களா? அவர் அவதார்னா நான் எதுக்குடா பார்க்கணும்? நல்ல கேள்விதான். அதை பார்க்காதீங்க, இந்த வீடியோவை பாருங்கள். வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபீச்சர் ரோல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல் வந்து ஒவ்வொன்றா வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ ஒரு ஃபீச்சர் வந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. அவதார் இன்ஸ்டாகிராம்லையும் இதே போல் ஒரு அப்டேட் வந்து இருந்துச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனலையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது ஃபைனலாக பீட்டா வெர்ஷன்லேருந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வாட்ஸ்அப் அவதார் வந்து ரோல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஃபேஸ் கட் மாதிரியே வந்து நம்ம ஒரு அவதார் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அது 100% சாத்தியம்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளோட எக்ஸாக்ட் ஃபேஸ் வந்து அவதாரை வந்து கிரியேட் பண்ண முடியாது. பட் இருந்தால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கீழே வந்து அவதார் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கிரியேட், எடிட், ஷேர் எல்லா ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதை கிளிக் பண்ணவங்களுக்கு கிரியேட் அவதார் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்தோன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் அதே மெத்தட் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். கீழே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் மென் ஆர் உமன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்து அவுட்ஃபிட்டோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல், ஹேர் கலர் அண்ட் பாடி சைஸ் அண்ட் ஐப்ரோ, நோஸு, காதில் ஏதாவது இயரிங்ஸ் மாட்டணும்னா அண்ட் நம்ம கண்ணாடி, தொப்பி அண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா விஷயங்களையும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையுமே வந்து எக்ஸாக்டாக நம்ம பிஎட் வேணும்னா நம்ம மென்ஸ் இருந்தால் பிஎட்டு கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த அவுட்ஃபிட் எல்லாத்தையும் வந்து சூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அது நம்மளோட முகமா இல்லை வேறு யாராவது முகமானு. அண்ட் எப்படியா இருந்தாலும் ஓகே, நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னா மேலே அந்த டன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் போட்டோவில் செட் பண்ணுறக்கு ஆப்ஷன் வந்து கேட்கும். அல்லது நீங்கள் அவதாரை டெலிட் பண்ணிக்கலாம். மேலே பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் போட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில விதமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து பாருங்கள். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது, வேறு லெவல் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த ரியாக்ஷனுக்கு இப்போ பேக்ரவுண்ட் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்க ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாக்ஷன்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைல் போட்டோவை செட் பண்ணுறதாலும் செட் பண்ணிக்கலாம். அல்லது அது ஸ்டிக்கர் பேக்கை யாருக்காவது ஷேர் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த அவதாரை க்ரியேட் பண்ணி நீங்கள் எமோஜிஸ் சென்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பதில் நீங்கள் ஸ்டிக்கர்ஸாக கூட மற்ற பர்சன்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம் உங்களோட அவதாரை. ஸோ அந்த ஸ்டிக்கர் பேக்கே நீங்கள் சென்ட் பண்ணுறாலும் சென்ட் பண்ணலாம். அல்லது நீங்கள் எப்பவும் போல ஒரு பர்சன்ஸ்க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க, சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எமோஜி ஐக்கான் அந்த கிளிக் பண்ணும்போது கீழே பக்கத்தில் ஸ்டிக்கர்ஸ் பக்கத்தில் அவதார் அந்த ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களோட அவதாரில் இருக்க ஸ்டிக்கர்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு மூடுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆங்கிரியோ அல்லது ஹாப்பியோ எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மூடில் இருக்கீங்களோ அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். நிறைய ரியாக்ஷன் எமோஜி மாதிரி எக்கச்சக்க ரியாக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. அவதார் நீங்கள் பிடிச்ச மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் ஃபோட்டோவை செட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டிக்கர்ஸ் மூலமாக உங்களோட ரியாக்ஷன் சென்ட் பண்ணுறாலும் வந்து சென்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எமோஜியை சென்ட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டிக்கர்ஸும் சென்ட் பண்ணியிருப்பீங்க, இப்போ அவதாரையும் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. வீடியோ பார்த்துருக்க நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவதாரை க்ரியேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸாக்டாக என்னோடய ஃபேஸ் வந்து வரல, ஏதோ ஒரு ஃபேஸ் வந்துச்சு, அதை ஃபேஸில் செட் ஏதோ ஒரு ஃபேஸ் வந்துச்சு, அதை டிபியாக செட் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரியாக்ஷனை சென்ட் பண்ணும்போது யாரா இவன் கோமாளின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அவதாரை க்ரியேட் பண்ணுங்கள், செட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாக்டாக உங்கள் ஃபேஸ் வந்துச்சா இல்லைன்னு சொல்லி முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி சேனல் வந்து தேடுற கஷ்டமாக இருக்கும், அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா பண்ணிவிடுங்க.